நெடியோன் வணக்கம். இன்று கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கொளிஞ்சாம்பாறையிலிருந்து செயல்படும் கேரள தமிழ் பாதுகாப்பு இயக்க தலைவர் பேச்சுமுத்து ஐயா அவர்களை சந்திக்கத்தான் சென்று கொண்டிருக்கின்றோம். கேரளாவில் பல தமிழ் அமைப்புகள் தமிழர்களின் நலன்களை பாதுகாக்கவும் மொழி சார்ந்த விடயங்களில் பலவித உரிமைகளை பெற்றுத்தரவும் அவ்வாறு பல்வேறுபட்ட காரியங்களுக்காக அந்த அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் பாலக்காடு மாவட்டத்தில் தமிழர்கள் இன்று கிட்டத்தட்ட 50 விழுக்காடு வரை வாழ்கிறார்கள். அவர்கள் பல்வேறுபட்ட தமிழகத்தில் உள்ள மக்களின் பிரிவினராக காணப்படுகிறார்கள். அவர்கள் அங்கு பூர்வீகமாக வசித்து வருகிறார்கள். அவர்கள் கேரளாவில் இருந்தாலும் பாலக்காடு மாவட்டத்தில் இருந்தாலும் அது இங்கிருந்து குடியேறிய மக்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களின் பூர்வீக நிலமாகத்தான் அது காணப்படுகின்றது. அப்படி அந்த பூர்வீக நிலத்தில் வாழும் கேரள தமிழர்கள் அந்த பகுதியில் இந்த கேரள தமிழ் பாதுகாப்பு இயக்கம் பல்வேறு உரிமைகளை பெற்று தந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தார். அதாவது மொழி சிறுபான்மையினருக்கான உரிமைகள் அவர்கள் வங்கிகளிலும் பல்வேறு அரசு அலுவலகங்களிலும் செல்லும் பொழுது இவர்களுக்கான விண்ணப்பங்கள் தமிழில் கிடைக்க வேண்டும் என்று போராடி அவர்கள் அதை பெற்றிருக்கிறார்கள். அது எப்படியெல்லாம் அவங்க அந்த உரிமைகளை தமிழர்களுக்கு பெற்று தந்தார்கள், இன்னும் எப்படி போராடி கொண்டிருக்கிறார்கள், என்னென்ன பிரச்சனைகள் அங்கு காணப்படுகின்றன என்பதை நாம் பேச்சுமுத்து ஐயாவிடமே கேட்போம். வாங்க. வணக்கம் ஐயா. ஐயா, கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் இங்கு தமிழர்களின் மக்கள் தொகை எவ்வளவு, அதே போன்று அவர்களின் விகிதாச்சாரம் மலையாள மக்களோடு ஒப்பிடும் பொழுது எவ்வளவு காணப்படுகின்றது, அது குறைந்து வருகின்றதா அல்லது கூடி வருகின்றதா, அதே போல் இங்கு வசிக்கும் தமிழர்களை பற்றிய ஒரு சிறு முன்னோட்டம் தாருங்கள். 26 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க இந்த மாவட்டத்தில், மலையாளிகள் தமிழ். அதில் கேரளா பாலக்காடு மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் தமிழர்கள் என்றால் ஆதி பூர்வ 56க்கு முன்னால தமிழர்களுடைய செல்வாக்கு தான் அதிகமாக இருந்தது. இந்த ஊர்ல தமிழ் முஸ்லிம், தமிழ் கத்தோலிக்கர், அதுபோல பிராமணர்கள், இவர்கள் எல்லாமே தமிழர்கள் ஒன்று உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் அத்தனை பேரும் இங்கே இருந்தாங்க. பக்கத்தில் அண்டை மாவட்டம் கோவை மாவட்டத்தில் எத்தனை கம்யூனிட்டி தமிழ் கம்யூனிட்டி இருக்குதோ அவ்வளவு கம்யூனிட்டியும் இங்கே இருக்கிறார். தொழில் விவசாயத்தில் பெரும்பாலும் இந்த கிழக்கு பகுதி எல்லாமே கொங்கு வல்லாள கவுண்டர்கள், அதுபோல தேவர்கள், முஸ்லீம்கள், தமிழ் முஸ்லீம்கள், இவர்கள் தான் இங்கே இந்த பகுதி. ஏன்னா இது விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பகுதி. ஃபேக்ட்ரிஸோ வியாபாரமோ அதொன்றும் இல்லை. இதில் எல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க தான். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிக மிக குறைவு. எல்லாம் விவசாயி ஆனதுனால இந்த குழந்தைகளுக்கு மேற்கல்வி கிடைக்காதனால அப்படி போயிடுச்சு. எல்லா ஜாதி, அதாவது தமிழகத்தில் என்ன ஜாதி இருக்கிறதோ எல்லையோர மாவட்டமான நீலகிரி, இங்கே கோவை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள், என்னென்ன சாதி இன மக்கள் இருக்கிற அத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள். பாலக்காடை பூர்வீகமாக கொண்ட தமிழர்களில் இஸ்லாமிய தமிழர்களும் காணப்படுவதாக சொன்னீர்கள். அப்படியெனில் கிறிஸ்துவத்தை பின்பற்றும் தமிழர்களும் இருக்கிறார்களா? அவர்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. வன்னியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ வன்னியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுடைய பூர்வீகம் திண்டுக்கல். ஒரு 400-500 வருடங்களுக்கு முன்னால இந்த பகுதியை கிறிஸ்துவ பாதிரியார்கள் வன்னியர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வன்னியர்கள் சொல்ல மாட்டாங்க, லேட்டின் கேத்தலிக்கும்பாங்க. இங்கே இந்த பகுதியில் லேட்டின் கேத்தலிக்குன்னு சொல்கிறவங்க மீன் பிடிக்கிறவங்க தான் லேட்டின் கேத்தலிக்கு. அது அந்த பழைய பாதிரியார்கள் இவங்களுக்கு லேட்டின் கேத்தலிக்குன்னு சொன்னால் ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதை வைத்து வேலையில் ரிசர்வேஷன் இருக்கு. அப்போ சொல்லப்போனால் பெரும்பான்மையாக இருந்த தமிழர்கள் 1956க்கு பிறகு இந்த தமிழ்நாட்டு கூட இருந்த பகுதிகள் பெரும்பாலும் இந்த பகுதியில், அதாவது மங்களூர்லேருந்து தென்கனராவிலிருந்து இங்கே பக்கத்தில் பாலக்காடு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழ் ஆளுகள் மறுபடியும் திரும்பி தமிழ்நாட்டுக்கே போயிட்டாங்க. 56ல் தமிழ் படிச்சவங்க. மீதி இருக்கக்கூடியவர்கள் இங்கே கொஞ்சம் சொத்து பற்றெல்லாம் இருக்கிறவங்க இதெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. அவர்கள் கையில் இருந்தவங்கெல்லாம் அவங்கெல்லாம் இங்கேயே இருந்துட்டாங்க. இவங்க போகிற மாதிரி
கேரள மாநிலம் அதாவது சென்னை மாகாணத்திலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்ட பொழுது பாலக்காடு மாவட்டம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது? அப்படி உருவாக்கப்பட்ட பொழுது இங்கு தமிழர்கள் எப்படி மொழி சிறுபான்மையினராக பின்னர் மாற்றமடைந்தார்கள்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த பகுதி சித்தூர் பகுதி வந்து அது சித்தூர் கொச்சி மகாராஜாவுக்கு கீழே இருந்தது. அந்த பகுதி கொச்சின், திருவிதாங்கூர், இந்த நான் சொன்ன தென்கனராவுக்கு தெற்கே இருக்கக்கூடிய மலபார் பகுதி, பாலக்காடு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி, இது மூன்றையும் இணைத்து தான் ஐக்கிய கேரளம் உருவாக்குறாங்க. இந்த ஐக்கிய கேரளம் வர்ற போது நாம் இங்கே மைனாரிட்டி ஆயிடுறோம். முதல்ல பெரும்பான்மை இருந்தவங்க மொழிச்சிறுபான்மை மக்களாக இருக்கிறோம். அப்படி பார்த்தாலும் 40 விழுக்காடு வந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய கணக்கில் 40 விழுக்காடு மக்கள் தமிழர்கள், தமிழ் பூர்வீக குடிகள் பாலக்காடு மாவட்டத்தில். அது நிறைய பேர் என்னன்னா இப்போ எல்லாம் மலையாளம் பேசுகிறாங்க, கொஞ்சம் பேர்லாம் மதம் மாறின மாதிரி மலையாளம் மொழி மாற்றம் செய்து வாழக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்போ கணக்கெடுக்க போனால் அவங்க மலையாளிகள்னு சொல்லுவாங்க. அதனால தான் நமக்கு பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு வராது. உண்மை கேரள பகுதிகளில் பழமையான அதே போன்று சங்ககால தமிழ் பெயர்கள் பல இருப்பதாக கேள்விப்பட்டேன், தாங்களும் தெரிவித்தீர்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. தெரியும், ஊர் பெயர் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சங்ககால பெயர்கள் இங்கே தான் இருக்குது. நிறைய பேர் இருக்குது, நிறைய பேர். உதாரணத்துக்கு பாலைக்காடு, பாலக்காடுங்கிறது பாலைக்காடு. உளுவைக்கோடு, உளுவை என்கிறது ஒரு கொடி, அதை அந்த மலையை உளுவைக்கோடு. அப்புறம் பெருந்தலை மன்னார், ஆறு பெருந்தலை மண்ணுடைய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, அது மலையாளத்தில் பெருந்தல் மன்னான்னு சொல்லுவாங்க, அது தமிழ் பெயர். அதுபோல் மன்னார்காடு, மண்ணு தான் ஆற்காடு, மண்ணுகள் நிறைந்த ஒழுகக்கூடிய நிறைய இருக்கக்கூடிய காடு, இதுதான் மன்னார்காடு தமிழ் பெயர். அப்புறம் அது மாதிரி குறிஞ்சி நிலத்தை குரிசி என்று சொல்லுவார்கள். இங்கே காரா குரிசிங்கிற ஒரு ஊர் இருக்கு, அது நல்ல அழகான தமிழ் பெயர். அது காருன்னு சொன்னால் மழை மேகம் சூழ்ந்து மழை பொழிகின்ற கார் ஆர் குறிஞ்சி, மலையாளத்தில் வர்றபோது காரார் குரிசின்னு ஆயிடுச்சு. இதுபோ கோழிக்கோடு, கோழி என்பது ஒரு மன்னர்களுடைய ஆடு, மன்னர்கள் கோழி வம்சம் உள்ளவர்கள், அவர்களை வந்து ஆண்ட பகுதி கோழிக்கோடு. கேரள மாநிலத்தின் இந்த பகுதிகள் இறுதியில், அதாவது தமிழரசர்கள் வீழ்வதற்கு முன்பு, சேர சோழ பாண்டியர்கள் வீழ்வதற்கு முன்பு இறுதியில் பாண்டியர்களின் ஆட்சியின் கீழ் இருந்ததாக தெரிகின்றது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. பழைய பாண்டியர்கள் மங்களூர் வரைக்கும் ஆண்டதாக இருக்கிறது. மங்களாதேவி கோயில் அங்கே இருக்குது. இப்போ நான் சமீபத்தில் மங்களூர் போயிருந்தேன். மிக அழகான அருமையான ஒரு கோயில், மங்களூர் கோயில், தேவி கோயில். இங்கேயும் இடுக்கிக்கு பக்கத்தில் மங்களூரில் மங்களாதேவி கோயில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நம்ம முல்லைப்பெரியாருக்கு பக்கத்தில் மங்களாதேவி கோயில் இருக்கிறது. அது புத்தர் கால கோவில். நம்ம சங்ககால இலக்கியத்திலெல்லாம் மங்களாதேவி பேசப்படுகிறார், மணிமேகலையிலெல்லாம் பேசப்படுகிறார். அப்படி நெருக்கமான உறவு. பண்பாட்டில் இன்னும் தமிழர்கள் தான், பேச்சு மொழியில் இப்படி கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அதனால் பாலக்காட்டை பொறுத்தளவில் 26 லட்சத்தில் 40 விழுக்காடு தமிழர்கள் தான். மொழி மாற்றம் செய்த மாதிரி போன தமிழர்களும் அதில் அடங்குவார்கள். இங்கே கேரளாவில் பாலக்காட்டில் தமிழ் படிக்கீங்க, அப்படி தமிழ் படித்தா தமிழ்நாட்டில் வேலை கிடைக்குமாயா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தமிழகத்தில் வரக்கூடிய வேலை வாய்ப்புக்கு தகுதி குவாலிஃபிகேஷன் இருக்குமே. ஆனால் இங்கிருந்து முதலாவது தகுதி உள்ள பையனுங்க குறைவு இருந்தாலும், இப்போ ஒரு பொண்ணை நாம் திருமணம் முடிச்சு கொடுக்குறோம், தமிழ்நாட்டுக்கு பக்கம் தானே, கோயம்புத்தூருக்கு மாவட்டத்துக்கு போனோம்னா அந்த பொண்ணு ஒன்று அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறான். ஆனால் அந்த கம்யூனிட்டி பேசிஸில் வரக்கூடிய ரிசர்வேஷன் கிடைக்கிறது இல்லை. குவாலிஃபிகேஷன் இருக்குது, தகுதி இருக்குது, அந்த எழுதக்கூடிய தேர்வுகளுடைய மதிப்பெண்ணை பொறுத்து வேலை கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே ஓபிசியாவே எஸ்சியாவா இருக்கக்கூடிய சான்றிதழ் அங்குள்ளவங்களுக்கு தான் கிடைக்குது, நேட்டிவிட்டி. இங்கிருந்து போகிறவங்களுக்கு கொடுக்கறதில்ல.
உண்மையா அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒண்ணு, அது இப்படி கிடைக்காம இருக்குது. அப்படி தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு நீங்க நிறைய போராடல தான் சொன்னீங்க. முன்பு அவ்வளவு எளிதா கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன மாதிரி முயற்சிகளை உங்க அமைப்பானது எடுத்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதே போல இங்கிருந்து சர்டிபிகேட்ல ஒரு கோர்ஸுக்கு படிக்கிறதுக்கு இது அந்தப்புறம் போனா முதல்ல சேர்த்துறது ரொம்ப யோசனை பண்ணி எல்லாம் சேர்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்காக எல்லாம் நம்ம ரொம்ப நிறைய பேச வேண்டி வந்தது. பழைய காலத்துல அன்னைக்கு அன்பழகன் அமைச்சராக இருக்கிற போது, கல்வி அமைச்சராக இருக்கிற போது, இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி படிச்சவங்களுக்கு அங்க எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏனுடைய நட்பு ரீதியாக நான் போய் அன்னைக்கு அன்பழகனை பார்த்து கேட்டால் அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இங்க 1000 பேர் இருக்கிறாங்க, நீ எதுக்கு இங்க வர்ற அப்படிங்கிறாரு. அப்படி இல்லைங்க, நாங்க 1000 பேர் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் உங்களுடைய கையால் ஆகாத தனத்துல அன்னைக்கு தமிழ்நாட்டு கூட இந்த பகுதியை சேர்த்திட்டாங்க, கேரளாவை கூட சேர்த்திட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் அதுல அன்னைக்கு இதுக்காக யாரும் முயற்சிக்கவில்லை. மாப்போசி ஒருத்தர் தான் சித்தூர் பகுதியை, பாலக்காட்டு பகுதியை தமிழகத்தோடு இணைக்க வேணும்னு சொன்னாங்க. காமராஜரனுடைய எந்த விதமான ஆதரவும் இருக்கவில்லை. அதனால்தான் இந்த பாலக்காட்டு பகுதி தமிழோடு நாட்டோடு இணைச்சிருந்தா இன்னைக்கு கோவை மாவட்டத்தினுடைய அத்தனை வளர்ச்சி இங்கே கிடைச்சிருக்கும். அதே போல இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த முல்லை பெரியாறு பார்டர், இது மாதிரி எல்லை, அந்த பகுதி தமிழ்நாட்டோட இணைச்சிருந்தீங்கன்னா அந்த 2-3-4 மாவட்டங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும். கேரளாவில் இப்போ அந்த தண்ணி வச்சு அவன் ஒன்றும் செய்யறதில்ல, வெள்ளாமை செய்யறதில்ல. மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் இருந்து கேரளாவில் பாசனம் இல்லை. ஆனால் இங்கே சித்தூர் பகுதியில் இருக்கு. ஏன்னா நம்ம மாநிலம் வந்து கிழக்கு எல்லை, கேரள மாநிலத்துடைய கிழக்கு எல்லை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நதிகள் எல்லாம் கீழே போகுது. அதை வைத்து பாசனம் செய்கிறதா தெரியறதில்லை. பாலக்காடு மாவட்டத்தில் தான் கொஞ்சம் செய்கிறாங்க. அப்படி பயனுள்ளவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும். அது மிகப்பெரிய அரசியல் சோம்பேறித்தனம். அன்றைக்கு தமிழகத்தோடு இந்த பகுதி இணைச்சிருதுன்னு சொன்னால் நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கும். மலையாளிகள் வந்து மொழி சிறுபான்மை மக்களாக ஆயிருப்பாங்க. நல்லா பார்த்துக்குவாங்க. எல்லா கவனமும் அன்னைக்கு செய்திருக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இதுதான் பிரச்சனை. தொழிலுக்கு தமிழ்நாடுங்கிற மாநிலம் சென்னை மாகாணத்தில் முக்கிய பகுதியாக இருந்துச்சு, தலைநகராகவும் இருந்துச்சு. அதனால மலையாளிகள், கன்னடர்கள், தெலுங்குகளுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஜாதி சான்றிதழ் எளிதாக கிடைச்சிடும். ஆனால் இந்த பகுதியில், பாலக்காடு பகுதியில் வசிக்கும் தமிழர்களுக்கு ஜாதி சான்றிதழ் பெறுவதில் ஏதேனும் சிக்கல் இருக்கின்றதா? அந்த ஜாதி சான்றிதழ் அவர்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இடஒதுக்கீடு கிடைக்கின்றதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. தனியார் கல்லூரிகள்லாம் அங்கெல்லாம் போறவங்களுக்கு கேஸ்ட் பார்க்கறது இல்லை. அரசாங்க அளவில் போற போது என்ன கேரளாக்காரனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அவன் நல்ல நிறைய மதிப்பெண் வாங்கி டேலண்ட், அதாவது மெரிட்ல போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கேஸ்ட் ரொட்டேஷன் கிடைக்கிறது இல்லை. விரல் விட்டு பண்ணக்கூடிய ஆளுங்க அங்க இருக்கிறாங்க, இந்த பகுதியில் இருக்கிறாங்க. அதால ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய பகுதியிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓபிசி, பிற்படுத்தப்பட்ட எம்பிசி, இந்த கம்யூனிட்டி எல்லாம் இங்கேயும் இருக்கு. இப்போ நம்ம தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய போராட்டத்தினால 4 ஜாதி வந்து இப்போ கேரளாவில் ஓபிசி லிஸ்டில் பட்டியலில் வந்திருக்கு. அதுக்கு முன்னால் கொங்கு வெள்ளாளர் பட்டியலில் அதை உட்படுத்தி இருக்குது. இப்படி 4-5 கம்யூனிட்டி இருக்குது. தேவர் கம்யூனிட்டிக்கு இன்னும் கிடைக்கல. தேவர்னா அகமுடையாக இருக்குது, கிடைக்கல. அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளால முடிஞ்சு செய்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து சில பேருக்கு நாம ஓபிசி ஆனால் நம்ம இழிவாக நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுகள் இருக்கிறாங்க அந்த கம்யூனிட்டியில். இந்த குழந்தைகளுக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறது இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸ் போயிருமாமா. என்ன பண்றது, இந்த காலத்தில் அப்படி உள்ளவங்களும் இருக்கிறாங்க. ஐயா, இந்த பறந்து விரைந்த இந்த கேரள மாநிலத்தில் தமிழர்கள் கல்வியில எப்படி உயர்ந்திருக்காங்க? அந்த கல்வி மூலம் அவங்க பயனடைஞ்சது என்ன? அரசு பதவிகள் அவங்களுக்கு உடனே கிடைக்குதா? வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது? அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் மெடிக்கலாகவோ மீதி உள்ளதோ வரக்கூடிய இதெல்லாம் விரல் வீட்டில் எண்ணலாம். அங்கே ஒன்றும் அதிகம் பேர் ஒன்றும் இல்லை. தனியார் கல்லூரிகளில் போய் படிச்சுட்டு வந்து டாக்டராகலாம் இருக்கிறாங்க. அதுபோல் கால்நடை இதில் வந்து டாக்டர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. இனியும் வந்து தமிழர்களுக்கு பூரணமான அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்ட அந்த சலுகைகள் எல்லாம் இனியும்
எட்டாக்கனியாகத்தான் இருக்காது. அதுக்குள்ள தொடர் போராட்டங்கள் நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். காலாகாலத்தில் வரக்கூடிய அரசாங்கத்தை போய் நேராக பார்த்து, இது முதலமைச்சருடைய துறை லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸு. பாலக்காட்டில் இருக்கிற அந்த உணர்வு அந்த புறம் திருவனந்தபுரத்தில் போனால் இல்லை. அவங்க யாரு கூட்டம் சேர்ந்து எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது இல்லை. இடுக்கி மாவட்டத்தில் எல்லாம் பாவம் ஏழைகள், அந்த தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, அந்த யூனியன்காரனுங்கெல்லாம் பூரா கையில் வச்சிருக்கிறாங்க. யூனியன்காரன் சொன்னால் நான் இடதானாலும் காங்கிரஸ் ஆனாலும் வலதானாலும் எல்லாம் ஒன்றாத்தான் சொல்கிறேன். நான் மக்களுக்கு அடிப்படையாக எதாவது இருந்ததுன்னா அது இல்லை. கல்விகள் அது மாதிரி கொடுக்கறது மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு இதில் எல்லாம் வந்து ஜனங்கள் கூட குடியிருக்கிறதுக்கு வீடு இன்னியும் கொடுக்கறது இல்லை இடுக்கியில். அவன் தமிழ்நாட்டில் வந்தவன் நினச்சிட்டு இருக்கிறாங்க. 50-60 வயசா இருக்கக்கூடியவங்களையும் கூட இன்னியும் நேட்டிவிட்டி கொடுக்கறது இல்லைங்கிற புகார் வந்து நிறைய வருது. இதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் கவனிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் 12 வருஷமா இருந்தால் நேட்டிவிட்டி கொடுத்துட்றாங்க, இங்கே கொடுக்கறது இல்லை. அதனால என்ன ஆகுது தெரியுமா, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு போனால் கிடைக்காது. நீ எந்த ஊரில் வந்தவன் என்ன வரும், நீ அங்கே போய் வாங்கிட்டு வா அப்படிங்கக்கூடிய. கேரளாவில் தமிழர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள்னா முக்கியமான பிரச்சனைகள் என்ன நீங்க நினைக்கிறீங்க? முக்கியமான மலையாளிக்கு என்ன ஈக்குவலாக கொடுக்குறோம் அதே ஸ்டேட்டஸ் நமக்கும் கிடைக்கணும். அதுல கிடைக்கிறது, அதில் 2ஆம் தரமாக நம்மளை தள்ளி வைக்கிறதுங்கிறது சிரமம். அப்போ நம்ம குழந்தைக்கு மேலே வராது. படித்து வந்தாலும் அவங்களுக்கு இது இப்போ ஒரு தோழர் செய்தி சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பில் வந்து குறைவு. இப்போ உயர் பதவிகள்ல தமிழர்கள் போயிருக்காங்களா? உயர் பதவின்னு சொன்னால் இப்போ தான் சார் இந்த தலைமுறை தான் வருது. இதுக்கு முன்னால் உள்ளவங்க எல்லாம் வந்து வயல்லையும் காட்டிலையுமா இருந்தாங்க, அவங்களுக்கு துணையாக இந்த மக்கள்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு தான் இந்த விழிப்புணர்வு இப்போ தான் வந்திருக்கு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாடுன்னா எங்கே வேலை கிடைச்சாலும் போகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. நம்ம பயணிகள்லாம் அங்கே வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க நிறைய பேர். அரேபிய நாட்டுகளில் வேலை செய்கிறாங்க. அதுபோல் பாஸ்போர்ட் இருந்ததுன்னா ஆஸ்திரேலியாவில், கனடாவில் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தைகள்லாம் அங்கே போய் சைன் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டிலேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க உறவினர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க நீவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கேரள மாநிலத்தில் தமிழர்கள் மிக உயர்ந்த பதவிகள்லையோ, எழுத்தாளர்களாகவோ, இல்லை வந்து அரசு துறையிலையோ, இல்லை ஒரு அரசியல்லையோ, அந்த மாதிரி உயர்ந்த இடங்களுக்கு போன தமிழர்களை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? உயர்ந்தன்னு சொல்றது வந்து இந்த தகுதி மூப்பில் அப்படி போனவங்க இருப்பாங்கன்னு இல்லாமல், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி போனவங்களாக இருக்கக்கூடியவங்க குறைவு. மருத்துவர்களாகவோ எல்லாம் இருக்கிறவங்க சரி. வக்கீல் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். ஹைகோர்ட்டில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க. அதில் பெயர் கேட்டவங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமே, பல அந்த காலத்து புலவர்கள் அங்கே திருவனந்தபுரத்தை ஒட்டி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் பகுதியில் போய் லக்குமண பிள்ளை, அப்புறம் மனோன்மணியன், சுந்தரம் பிள்ளை எல்லாம் அது மாதிரி. பிள்ளைங்கிறதெல்லாம் வந்து உயர்ந்த கம்யூனிட்டி அல்லவா, கீழ் ஜாதியிலேருந்து வந்தவங்க குறைவு தான். அவங்க ஒரு ஒரு தலைமுறையில் ரொம்ப கேரளாவினுடைய என்ன பிராமணர்கள், அவங்க தமிழர்கள் தானே, அவங்க வந்து இருந்தாங்க. இசைத்துறையில் இருந்தாங்க. ஐயர்கள்லாம் அங்கே இருக்குது. செம்பை வைத்தியநாத, பாலக்காடு மணி ஐயர், அவங்கெல்லாம் வந்து இசைஞானத்தில் ஜாஸ்தியாக இருந்தார். எம்எஸ் விஸ்வநாதன் மலையாளின்னு சொன்னாலும் கூட அவர் எங்கிறது பக்கம் கொஞ்சாம்பரில் 8 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் அவர் வீடு. தமிழ்நாட்டினுடைய தமிழ் வாழ்த்துக்கு இசையமைத்தவர் அவர். தமிழுக்கும் அமுதென்று பேருன்னு ஒரு ஃபேமஸ் பாட்டு இருக்குது, சுசீலாம்மா பாடினது. அதெல்லாம் இசையமைச்சது வந்து எம்எஸ் விஸ்வநாதன் தான். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பகுதி முதல்ல தமிழ்நாட்டு கூட இருந்தது, இப்போ கேரளாவோட நினச்சிட்டாங்க. அவர் வாழக்கூடிய எலப்புள்ளி பாறைங்கிற இடம் இது ரொம்ப பக்கம். அப்போ இப்படி உள்ளவங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அங்கேயும் போய் கலந்து இருக்கிறாங்க, இங்கிருந்து போனவங்க. ஐயா, எங்க நெடியோன் வலையொலி காட்சி வழியா உலக தமிழர்களுக்கு நீங்க என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க, சொல்லுங்க ஐயா. எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க என்ன மதிப்பு கொடுத்ததோ அந்த மதிப்பை அங்கே கொடுக்கணும். கேரள தமிழர் அப்படின்னு பார்க்கக்கூடாது. மலையாளத்தான்னு சொல்றாங்க நிறைய பேர். எங்களைய கேரளாவிலிருந்து வந்தவங்கள அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா சில இடங்கள் உண்டோ. இதே நாங்கள் ஒரு பதவிக்கு போனால் அந்த சர்டிஃபிகேட் பார்த்துட்டு கேரளா சர்டிஃபிகேட்டா என்று நேர்முக தேர்வில் மடக்கி அனுப்பப்பட்டவர்கள் நிறைய பேர் உண்டு. தகுதி இருந்தாலும் கூட
அப்படி உள்ள எண்ணம் இருக்குது. அரசாங்கம் செய்கிறது இல்லை. இப்போ நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாட்டர், அவங்களுக்கும் அவங்கெல்லாம் நிறைய வேலைக்கு போடுவாங்க. இந்த லோக்கல் அட்ரஸ் வச்சு போடுவாங்க, இடுக்கியில் போடுவாங்க, கோயம்புத்தூரில் குடியிருக்கிற மாதிரி போடுவாங்க. சர்டிஃபிகேட் பார்த்துட்டு 2ஆம் தரம் சொல்லக்கூடிய ஆளுங்க இருக்கிறாங்க. அந்த மனநிலை மாறணும். உலகத் தமிழர்களாகட்டும், தமிழக தமிழராகட்டும், இப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினர்களையும் தங்களுடைய உறவினர்களாக, தங்களுடைய தமிழ்நாட்டு சிட்டிசன்ங்கிற எண்ணத்தில் தான் போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ குடுக்கல் வாங்கல் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் அங்கிருந்து இங்கே எடுக்கிறது, இங்கிருந்து அங்கே எடுக்கிறது, அதெல்லாம் இருக்கு பக்கத்தில். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? வேற சொல்லக்கூடியது அதான், அப்படி போராடிட்டு இருக்கிறோம். இந்த போராட்டம்ங்கிறது சமூக நீதிக்காக போராடுறோம். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சட்டங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு தான் இந்த கேரளா தமிழ் பாதுகாப்பு இயக்கம் நமக்கு வருடத்துக்கு ஒரு பிரச்சனையாவது எடுத்து, ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்து அதற்கான போராட்டங்கள், அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செய்யிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்னென்ன செய்யணும், யார் யாரை பார்க்கணும், சண்டைக்கு போகிறதில்ல, யார் யார் வர்றாங்களோ அவங்கள கூட சேர்ந்து ஆளுங்கட்சியாக இருந்தீங்கன்னா அவங்கள பார்த்து பேசி, அப்புறம் வழக்கு தொடுக்கணும்னா வழக்கு இருக்குது. இப்பவும் கூட கேரளா ஹைகோர்ட்டில் 2 வழக்கு இருக்குது. தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய வழக்கு 2 இருக்குது. ஒன்று மாநில அரசு நடத்தக்கூடிய தேர்தல்களில் தேர்தல் அறிவிப்புகள், அதுபோல் வாக்காளர் சீட்டு, அதுபோல் ஓட்டு பட்டியல், எலக்ட்ரல் ரோல்ஸு, இதெல்லாம் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஏரியாவில் தமிழ்லையும் கூட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்குறோம். எம்பி எலெக்ஷனுக்கு, அது டெல்லிக்கு, அது 2 எங்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அடுத்து இப்போ இன்னைக்கு அடுத்த ஹியரிங் வரல, இன்னும் அடுத்து வந்துன்னு சொன்னால் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்குது. பின்ன ரொம்ப முக்கியம், இந்த அட்டப்பாடி பகுதி இப்போ தாலுக்காவாக கொடுத்துருக்குறாங்க. கோவையிலிருந்து நேராக மேற்கு தொடர்ச்சி மலையில், மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு சரிவிலையும் மேற்கு சரிவிலையும் தமிழர்கள் இருக்கார்கள், தமிழக விவசாயிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த டேக்ஸு ரிசீட்டு கொடுக்கறதில்ல, மண் வரி வாங்குறதுல இல்லை. அதனால் வங்கிகளுக்கெல்லாம் போகிற போது அவங்களுக்கு லோன் கிடைக்கிறதில்ல. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அதனால் அந்த விவசாயிகள் ஒரு 12 வருஷத்துக்கு மேலே அங்கே இருந்தால் அந்த நிலமானது இவர்களுடைய இதாக பண்ணி அந்த வில்லேஜ் ஆஃபீஸில், கிராம அலுவலகத்தில் அவங்க கையில் அந்த இடம் இருக்குது, அவங்க தான் அதனுடைய ஆள், முதலாளிங்கிற மாதிரி, உரிமையாளர் இருக்கிற மாதிரி சீட்டு கொடுக்கணும். அது மாதிரி நிகுதி டேக்ஸு வாங்கணும். எல்லாம் வாங்கி அந்த சான்றிதழ் கிடைச்சின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த லோன் எல்லாம் வாங்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அது அட்டப்பாடியில் கிடைக்கிறதில்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற போதெல்லாம் இங்கே வருவாய்த்துறையில் பல இது பண்ணுறாங்க. அப்புறம் நமக்கு அதாவது இந்த நேட்டிவிட்டி கேட்குறாங்க, எப்போ வந்தால் என்ன வருவான்னு கேட்குறாங்க. அப்புறம் நாம் போய் அவங்ககிட்ட சொல்லி அவங்களுக்கு கொடுக்க சொல்கிறோம், கொடுக்குறாங்க. சில வேளை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, கொடுன்னு சொல்லுவோம். இப்படி அடிப்படையாக சில பிரச்சனைகள் இருக்குது. அதை மிகுந்த நியாயமான முறையில் நீதி மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி நாம் செய்துட்டு இருக்கோம். கேரளா பாலக்காடு கொளிஞ்சாம்பாறை பகுதியில் அனைத்து அலுவலகங்களிலும், அதாவது அரசு அலுவலகங்கள், வங்கிகள், அதே போன்று பஞ்சாயத்து அலுவலகங்கள் என்று அனைத்திலுமே தமிழ் முதன்மைப்படுத்தப்பட்டு அல்லது 2வது மொழியாக எழுதப்பட்டுள்ளது. இங்க பாருங்க, கலைக்கல்லூரியில் எழுதப்பட்டுள்ளது, அதே போன்று பஞ்சாயத்து அலுவலகங்களில் எழுதப்பட்டுள்ளது, வங்கிகளில் எழுதப்பட்டுள்ளது. இப்படி அந்த பகுதியில் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, அதாவது மொழி சிறுபான்மையினர் என்ற அந்தஸ்தை அங்குள்ள தமிழர்கள் பெற்றுள்ளார்கள். அது இன்னும் அதிகமாக பெற வேண்டியது நிறைய இருக்கின்றது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.